ஏல வேற புஞ்சிரான்னு மலையாள படம். இந்த படத்துல ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஹீரோ பஸ்ல வர மாரி காட்டுறாங்க. அவர் பஸ்ல வந்து ஒரு மலை கிராமம் ஸ்டாப்ல இருந்து இறங்குறாரு. இறங்கி அங்க ஒரு தம் அடிக்கிறாரு. தம் அடிச்சுட்டு அந்த கடைக்காரர்ட்டயே கேட்கிறாரு. எப்ப மேல போறதுக்கு ஜீப் வரும்னு. அப்ப அவரு இந்த ஜீப்ப காட்டுனதே போய் அதுல உட்கார்றாரு. நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப அவர் ஏதோ புதுசா போற மாரி ஒரு இடத்துக்கு போற மாரி தான் தெரியுது. அப்ப அப்போ இப்ப அந்த ஜீப்ல ஏறி பாதி தூரம் போனதே அவர் இறங்க வேண்டிய இடத்துல இறங்கிட்டாரு. இப்ப ஜீப் டிரைவர் சொல்றாரு, "சார் பார்த்து போங்க. நேத்து வெள்ளத்துல ரோடெல்லாம் அரிச்சிருச்சு. எல்லாம் தண்ணியா வந்துச்சுன்னு." இந்த ஹீரோ அத பாத்துக்கிட்டே தம் அடிச்சுட்டே பாதி தூரம் மேல ஏறிட்டு போயிட்டு இருக்காரு. அவர் போறாரு மலை ஏறி போயிட்டே இருக்காரு. அப்புறம் பாதி தூரம் போனதே அங்க இன்னொரு ஆப்போசிட்ல ஒருத்தர் வராரு. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. தண்ணி அடிச்சுட்டு அப்புறம் அவர் பாய் சொல்லிட்டு போறாரு. அப்புறம் இந்த ஒரு போர்டை எடுத்து நிமித்துறாரு. அந்த போர்டை எடுத்து வச்சப்பயே பார்த்தா அது வந்து போலீஸ் எல்லைக்கு உட்பட்டதுன்னு வருது. அப்புறம் ஒரு செயின் போடுறாரு. அந்த செயின்லயும் போலீஸ்ன்னு தான் போட்டிருக்கு. அப்புறம் மேல மார்க்கும் அதுல இருந்து கொஞ்சம் தூரம் மேல போறாரு. அங்க போனா ஒரு டவர் லைன், பெரிய டவர் லைனும் ஒரு குட்டி வீடும் இருக்கு. அந்த வீட்ல தான் இவர் இருக்க போறாரு. அங்க வந்து அந்த கிராமத்துக்கு வர வேண்டிய ஒயர் நெட்டு டவர் எல்லாமே அங்கதான் ஒர்க் ஆகும். அதை பாத்துக்கிறதுக்கு தான் இவரு ஹீரோ வந்து போலீஸ் அங்க ஒர்க் பண்றாரு. இவங்க போலீஸ் ஷிஃப்ட் எப்படின்னா 3 நாளைக்கு ஒரு தாட்டி மாத்தி விடுவாங்க. ஆல்ரெடி ஒருத்தர் இருக்காரு. அவரு மிஸ்டர் வெஜிடேரியன். அவர் வந்து வெஜிடேரியன் மட்டும்தான் சாப்பிடுவாரு. இவர் பீஃப் கொண்டு போய் கொடுக்குறப்ப அவர் ஐயோ வேணாம் அப்படின்னு சொன்னாலே இவர் ஃப்ரிட்ஜ்ல கொண்டு போய் வச்சுட்டு வேலையை பாக்குறாரு. அவர் சமைச்சு வச்சது 2 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு அவங்க ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வெஜிடேரியன் அவர் கிளம்புற நேரம் வந்துருச்சு. இன்னொரு போலீஸ் வருவாருன்னு வெயிட் பண்ணி பாக்குறாரு. அவர் வரவே இல்லை. அப்புறம் இவங்களுக்கு கண்ட்ரோல் ஆஃபீஸ்ல இருந்து மெசேஜ் அது இதுவும் பாஸ் ஆகுறது. அதை இவங்க ரிப்ளை பண்றதா இவங்க 2 பேர்த்து வேலை. இவர் அந்த வெஜிடேரியன் சார் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவர் கிளம்பிட்டாரு. அப்ப கிளம்புறப்ப இவர் ஹீரோ தேடுறாங்க. ஹீரோ காணோம். ஹீரோ வெளியே இருக்காரு. அப்போ ஹீரோ கூப்பிட்டுட்டு நான் கிளம்புறேன். அவர் வந்து டியூட்டி எடுத்துக்குவாருன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இப்ப ஹீரோ மட்டும் மார்க்கு உள்ள வராரு. சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ வெளியே பாக்குறப்ப ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு பாக்குறப்ப இன்னொருத்தர் டியூட்டி ஜாயின் பண்ண வந்துட்டாரு. அவர் வந்தது என்ன ஸ்பெஷல்னு இன்னைக்கு கேக்குறாரு. இவர் வந்து நான் பீஃப் கறி செஞ்சிருக்கேன்னு சொன்னது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுறாங்க. அப்ப அவர் ஷேர் பண்றாரு. நாளைக்கு ஏன் லேட் ஆச்சுன்னா எனக்கு கல்யாணம். பொண்ணெல்லாம் கட்டிட்டு பத்திரிக்கைலாம் கொடுக்குறாங்க. அதை பத்தி 2 பேரும் கொஞ்ச நேரம் டிஸ்கஸ் பண்றாங்க. பண்ணிட்டு 2 பேரும் சாப்பிடுறாங்க. அப்ப அவரு கேட்கிறாரு ஹீரோட்ட, நீங்க ஏன் சாப்பிடலன்னு. ஹீரோ எனக்கு வயிறு சரியில்லை, நீங்களே சாப்பிட்டுக்கங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்ப பேசிட்டு இருக்கப்பயே வெளிய பாக்குறப்ப வெளிய ரொம்ப காத்து மழை. அப்ப 2 பேரும் அந்த டவர்ல இருந்து உள்ள வந்து கதவெல்லாம் சாத்திக்கிறாங்க. அப்ப அடுத்த நாள் எந்திரிச்சு போறப்ப வெளிய ஒரு போய் பாக்குறப்ப ஒரு நாய் செத்து கிடக்குது. அந்த நாயை வந்து ஹீரோ குழி தோண்டி மூடி வைக்கிறாரு. கீழ இருந்து ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு வராங்க. அப்ப இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா அப்படியே ஆபீஸ் மாதிரி எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு இவங்க எல்லாம் கரெக்டா இருக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அந்த டீம் வந்து உள்ள வரல. அந்த மத்த செல்ஃபி எடுத்துட்டு அதெல்லாம் பண்ணிட்டு அந்த இன்ஸ்பெக்டருக்கு ஏதோ கீழே மறுக்க ஒரு எமர்ஜென்சின்னு சொல்லி அர்ஜென்டா கீழே போறாரு. ஒரு லேடியோட பாட்டு தனித்தனியா கிடக்குது. கால் தனியா, கை தனியா, விரல் தனியா இப்படி தனித்தனியா கிடக்குனாலும் அந்த டீம் அந்த டென்ஷனா அப்படியே கீழே போயிட்டாங்க. அது என்னன்னு கீழே என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கப்ப மெசேஜ் வருது. ஒரு 35 வயசு லேடியோட ஒவ்வொரு பாட்டா கிடைக்குதுன்னா அப்ப இது கேட்டேனே அவருக்கு சாப்பிடறதுக்கு பிடிக்கல. ஒரு மாதிரி என்னடான்னு சீன்னு சொல்லிட்டு சாப்பாடு வேணாம்னு நாய்க்கு கொட்டலான்னு போறாரு. அங்க கொட்டுற இடத்துக்கு நாய்கிட்ட போறப்ப அந்த நாய் எதையோ தோண்டிட்டு இருக்கு. அது என்னன்னு பாக்குறப்ப அங்க ஒரு கை கிடக்குது. ஐயோ கைன்னு நினைச்சு பாக்குறப்ப சவுண்ட் விடுறப்ப பின்னாடி பார்த்து ஹீரோ வந்து அவர் துப்பாக்கி முனையில வச்சிருக்காரு. அதனால இவர் அந்த நிழலை பார்த்துட்டு இந்த போலீஸ்கார அமைதியா நகர்ந்துடுறாரு. நகர்ந்துட்டு இந்த மெசேஜ் எப்படியாவது நமக்கு கீழே இன்ஸ்பெக்டர்ட்டோ இல்லாட்டி நம்ம கண்ட்ரோல் ரூமுக்கு பாஸ் பண்ணணும்னு அவரு ட்ரை பண்றாரு. மெசேஜ் பாஸ் பண்றதுக்கு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப ரொம்ப நேரம் இவர் அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு கடைசி டாய்லெட் குள்ள போயிடுறாரு. அப்புறம் இவருக்கு டாய்லெட் குள்ள என்ன பண்றாருன்னு ஹீரோ வெளியே நின்னே அவரை வாட்ச் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப இவர் ஒரு 5 நிமிஷம் டாய்லெட் குள்ள இருந்துட்டு சரி ஒண்ணும் பண்ண முடியாது. நமக்கு எதுவும் தெரியாத மாதிரி நார்மலா இருக்கிற மாதிரி நடிக்கலான்ட்டு இந்த போலீஸ்கார் வெளியே வந்துடுறாரு. இப்ப ஹீரோ அந்த ஒரு கண்ணை வந்து அவர்கிட்டயே வச்சுட்டே சுத்திட்டு இருக்காரு. வந்து கண்ட்ரோல் ரூமுக்குள்ள எல்லா நெட்வொர்க்கும் இங்க தானே இருக்கு. இப்ப நம்ம இந்த சுவிட்ச் நெட்வொர்க் ஆஃப் பண்ணி விட்டுட்டா கீழ இருந்து கண்டிப்பா மேல வருவாங்கன்ட்டு இந்த போலீஸ்காரர் அதை ஆஃப் பண்ணி விட்டுறாரு. அந்த போன் வயர்லெஸ் போன்ல வந்து எந்த சவுண்டும் இல்லைன்னு டவுட் லேட் ஆகுன்னு வந்து இங்க பார்த்தா இவர் ஆஃப் பண்ணி வச்சிருந்தாரு. ஏன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன்னு கேக்குறப்ப இவர் ஆன் பண்ணி விட்டுட்டாரு. ஹீரோ வந்து ஆன் பண்ணி விட்டுட்டாரு. ஆனா அதுக்குள்ள வந்து கீழ இன்ஸ்பெக்டருக்கு வந்து மேல ஏதோ டவர் பிரச்சனை ஆயிருச்சுன்னு கீழ சொல்லி அவங்க அந்த டீம் மார்க்கும் மேல வந்துருச்சு. அந்த டீம் மேல வந்ததே இவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த போலீஸ்கார கட்டி ஒரு புல்லுக்குள்ள மறைச்சு வச்சுட்டாரு. அந்த இன்ஸ்பெக்டர் வந்து எங்க அவன காணோம்னு கேட்கிறப்ப அவன் குளிக்க போயிட்டான்னு சொல்லி சமாளிச்சுட்டாரு. அந்த டைம்ல வந்து இந்த இன்ஸ்பெக்டருக்கு வந்து யூரின் போகணும்னு சொல்லி அங்க போறாரு. போறப்ப வந்து இங்க வலிக்கு விட்டுருங்க சார், நீங்க அடுத்த பிளேஸ்க்கு வாங்கன்னு அந்த அவரை பார்க்காத மாதிரி அடுத்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து நிப்பாட்டிடுறாரு. அப்போ இப்ப சரி இப்ப நெட்வொர்க் வந்துருச்சு பாத்துக்கங்கன்ட்டு அவர் மறுக்கும் போலீஸ் டீம் வந்து கீழே கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் போய் அந்த போலீஸ்கார வந்து கட்ட அவுத்துட்டு இது பண்றப்ப 2 பேர் ஃபைட் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் ஓடுறாங்க. ஓடி 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. அடிச்சுக்கிட்டு கடைசியா நீ யார கொன்னேன்னு ஹீரோ கிட்ட வந்து அந்த போலீஸ்கார் கேக்குறாரு.
இது இறந்ததும் என் ஒய்ஃப், ஆனா கொன்னது நான் இல்ல அப்படின்னு சொல்லி பிளாஷ்பேக் சொல்றாரு. டியூட்டியை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு அமிர்தா அமிர்தான்னு கூப்பிட்டேன். சவுண்டை காணோன்னு ரூமை பார்த்தா கடைசியா அவங்க சூசைட் பண்ணியிருந்தா, தூக்கு போட்டு தொங்கிட்டு இருந்தா. அப்ப எனக்கு அங்க ஒரு லெட்டர் இருந்துச்சு. அந்த லெட்டரை எடுத்து பாக்குறப்ப நான் 4 மாசம் கன்சீவே, என்ன மன்னிச்சிருங்கன்ட்டேன். ஏன்னா எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட்ல இருந்தோம். எனக்கு உடம்பு சரியில்லாதனால ட்ரீட்மெண்ட்ல வந்து என்னால இப்ப குழந்தை பெத்துக்க முடியாது. இருந்தாலும் அந்த குற்ற உணர்ச்சியில அவ சூசைட் பண்ணிக்கிட்டா. அப்படியே பாடி டிஸ்போஸ் பண்ணணும்ட்டு நானே அருவாள் எடுத்து உடம்புல ஒவ்வொரு பார்ட்டா கட் பண்ணி போட்டுட்டேன். பாடிய அறுத்து நான் தான் உடம்பு எல்லா பகுதியும் கட் பண்ணி மலையில அங்கங்க தூக்கி போட்டேன். போலீஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக. அப்படின்னு ஹீரோ சொல்றாரு போலீஸ்கார்ட்ட. சரி இத்தனையும் பண்ணீங்கல்ல, அந்த 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 குழந்தை என்ன பண்ணுச்சுன்னு கேட்டதுக்கு, அந்த கருவவே உனக்கு தான் நான் சமைச்சு குடுத்தேன்னு சொன்னப்ப இந்த போலீஸ்கார் ஷாக் ஆயிட்டாரு. அந்த போலீஸ்கார் அச்சின்னு வாந்தி எடுக்க வெளிய போறாரு. அப்போ உன்ன பத்தி எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். நீ நீயும் என் மனைவியும் சேர்ந்து தான் உனக்கு தான் அந்த கரு உண்டாச்சுன்னு எனக்கு தெரியும். அதனால தான் உனக்கே நான் செஞ்சு குடுத்தேன். அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அதுக்குள்ள கீழ வந்து அந்த போலீஸ் டீம் வந்து கண்டுபிடிச்சுட்டாங்க. இது ஹீரோட ஒய்ஃப் தான். இவங்க டீச்சரா ஒர்க் பண்றாங்க. இவங்க எப்படி செத்தாங்கன்ட்டு இவங்கள அரெஸ்ட் பண்றதுக்காக கீழ இருந்து ஒரு டீம் மேல வந்துட்டு இருந்துச்சு. இவங்க இருக்க டவர் லைன்ல அப்பப்ப இடி விழுகும். இந்த போலீஸ்கார புடிச்சு அந்த இடி விழுகிற இடத்துல மழை வேற நல்லா பேஞ்சுட்டு இருக்குன்னா, கண்டிப்பா இடி விழுகும்னு தெரிஞ்சு, அந்த இடத்துல வச்சு புடிச்சு கட்டி வச்சுறாரு. கட்டி வச்சு இவரு இடி விழுந்து அந்த போலீஸ்காரர் இறந்துறாரு. இப்ப ஹீரோ கீழ இருந்து ஜீப் வர தெரிஞ்சுக்கிட்டு வேணுக்குமே இடி விழுந்துருச்சுன்னு அவங்கள்ட்ட சொல்லணும்ன்ட்டு வேகமா ஓடுறாரு. ஓடி அவரு பதட்டத்துல எல்லாரும் என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்கிறப்ப, இங்க இருந்த போலீஸ்காருக்கு இப்படி இடி இடி விழுந்துருச்சு. அங்க இடி விழுந்து தொங்கிட்டு இருக்காருன்னு காட்டுறாரு. காட்டுறப்ப கீழ இருந்த அந்த போலீஸ்கள்லாம் போய் பாக்குறாங்க. பாக்குறப்ப அந்த இன்ஸ்பெக்டருக்கு மட்டும் கண்டுபிடிச்சிட்டாரு. ஏன்னா இவரு போட்டிருந்த சட்டையோட ஒரு பகுதி வந்து அந்த இதுல கம்பியில கிழிஞ்சிருச்சு. அப்ப என்ன நடந்திருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு, இவருக்கு செஞ்ச இவங்க துரோகத்துக்கு இவங்களுக்கு கரெக்ட்டான தண்டனை தான் நினைச்சுட்டு, அந்த கீழயே ரிப்போர்ட் குடுத்துட்டாரு. இவன் இடி விழுந்து தான் செத்தான்ட்டு. இந்த ஹீரோவ வந்து நீங்க வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி தாட்டி விட்டுட்டாரு. இதோட ஹீரோ கீழ போறவோட படம் முடிஞ்சிருச்சு.